இன்னொரு யுத்தம் வந்தால் இவர்களுக்கு சுடுகாடு மட்டும்தான் மிஞ்சும். இந்த அனுரகுமார மிகப்பெரிய ஒரு பொய்யன். எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் பயங்கரவாத தடுச்சதுக்கு பிறகுதான் இந்த ரத்தார் ஓடினது. பாடல் பாடியதுக்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைக்குண்ட வச்சிருந்தால் ஒரு சிங்கள இளைஞருக்கு 6 மாச தண்டனையும் 50,000 ரூபாய் ஃபைனோட வெளியில. விடுதலை புலிகள் தமிழீழம் என்றது எங்களுடைய தாய்நாடு. சிங்கள இளைஞர்கள் தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் பற்றி கேவலமான முறையில் பாடல்கள் எழுதி பாடுறார்கள், வெளியிடுறார்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திக்கிறோம். இன்றைய தினம் நான் நிற்கக்கூடிய பகுதி கிளிநொச்சி டவுனில் நாங்கள் நிற்கிறோம். கிளிநொச்சி நகர பகுதியில் இன்றைய நாளில் பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கணும். இந்த வீதிகளை எல்லாம் மக்கள் நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இந்த கிளிநொச்சி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பாடகர், ஈழத்து பாடகர் கைது செய்யப்பட்ட விவகாரம், அதாவது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் அந்த இளைஞரை விடுதலை செய்ய சொல்லி சங்கீதன் என்கின்ற அந்த இளைஞனை விடுதலை செய்ய கோரி இந்த இடத்துல மக்கள் ஒன்று கூடி இருக்கணும். இன்றைய நாளில் இந்த போராட்டத்தில் என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி தான் நீங்கள் காணொளியூடாக பார்க்க போறீங்க. தொடர்ச்சியாக காலைக்குள்ள போகலாம். இன்றைய நாளில் இந்த இடத்துல பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போலீசாரும் வந்திருக்கணும். நிறைய போலீசாரும் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கணும். எவ்வளோ மக்கள் இந்த இடத்துல போராட்டத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. எங்கே மட்டும் மக்கள் நின்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. குரல் வலையின் விலங்குடைக்கு அணிதிரள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பதாகைகளில் எழுதப்பட்டிருக்குது. அரச பயங்கரவாதத்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தாயக கலைஞனை விடுவிக்க கோரி இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஏந்திருக்கின்ற பதாதைகளில் என்ன மாதிரியான கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி அதையும் பாருங்க. மக்கள் கொஞ்சம் பேர் வீதிகளையும் நின்று போராட்டத்தை மேற்கொள்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. தமிழரை கைது செய்யாதே. நாங்கள் என்ன துரோகம் செய்தோம்? நாங்கள் என்ன துரோகம் செய்தோம்? எங்களுக்கான உரிமை நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் என்ன செய்தோம்? சிங்களவர்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல. சிங்களவருக்கு நாங்கள் எதிரி அல்ல. எங்களுக்கான உரிமையை தாங்க. சிங்களவருக்கான எதிரி சிங்கள தமிழன் அவரே ஒரே இனம் ஒரே ரத்தம். எங்களை கைது செய்கிறீர்கள். எங்களை ரத்து இன்றைய தினம் இந்த மாவட்டத்தை பிறப்பு இடமாகவும் இந்த மண்ணிலே வாழ்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் ஒரு சிறந்த தப்பாடகர். இந்த மண்ணிலே மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அவலங்களை
வெளியிலே கொண்டு வந்த ஒரு சிறந்த இளம் பாடகர். அந்த இளைஞனை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அனுர அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. மிக மோசமான 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையிலே வைத்திருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை அழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஒரு சட்டம். அதன் மூலமாகவே தமிழ் மக்கள் பெரிய அளவிலே இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த சட்டத்தை வைத்து தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல், தமிழ் மக்களுடைய இடங்களிலே புத்தவிகாரைகளை அமைத்து, தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை பறித்து, அவர்களுடைய பாடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமைகளை கூட பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கையை அனுர அரசாங்கமும் கைக்கொண்டு வருகிறது. அரசினுடைய அங்கத்தவர்கள் மாறியிருக்கிறார்களே தவிர அரச பயங்கரவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதம் என்பதும் மாறவில்லை என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உரிமைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிற இந்த மண்ணில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிற நிலையில், கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிற மக்களுடைய சூழலில் நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் மேட்டில் கிளிநொச்சி மண்ணிலே நின்றுதான் பேசுகிறோம். காரணம், திரும்பவும் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு இளைஞன் பாடல் பாடியதுக்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறான். சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை நாங்கள் மிக வினயமாக கேட்கிறோம். மனித உரிமைகள் அலுவலகத்திலே, மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின் வழி இந்த மக்கள் சார்பாக கேட்கிறோம். இதே மண்ணில் இருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறித்தார்கள், போக வேண்டாம் போக வேண்டாம் என்று. அதையும் தாண்டி இந்த உலகம் எங்களை உதறி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட இந்த உலகத்திடம் நாங்கள் கேட்கிறோம், பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணில் எங்கள் மக்கள் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமை, குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த தீபச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்க திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் குரல் கொடுத்தும் கூட அனுர அரசு அதனை விடுவிக்கின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற பாடகர் தன்னுடைய பாடலூடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை வஞ்சிக்கும் வகையில் அவரை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மக்களுடைய உண்மைகளையும் அவர்களுடைய தேச விடுதலை சார்ந்த கனவுகளையும் அந்த இளைஞர்களிடம் ஏற்படுகின்ற எழுச்சிகளையும் மறைப்பதற்கு ஆயுதத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் தான் இலங்கை அரசு பயன்படுத்துமாக இருந்தால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவதெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால், அவருடைய அமைச்சோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இந்த மக்களின் கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளும் நீங்கள் நடைபயிலுகின்ற நடைப்பயணங்களும் எங்கள் மக்களுக்கான விடுதலை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தவும் சொல்லவும் விரும்புகிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களையும் அனுர அரசு உள்வாங்கி, குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார சனாயக்கா இதனை கருத்திலே எடுத்து அவரை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது மனிதாபிமானமும் கூட என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தமிழீழம் என்றது எங்களுடைய தாய்நாள். தமிழீழம் என்றது வந்து வசனம் தடை செய்யப்பட்ட ஒரு வசனம் அல்ல.
தமிழீழம் என்ற ஒரு வசனத்தை தந்தை செல்வநாயகம் 1947ஆம் ஆண்டே பயன்படுத்தின நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தின ஒரு வசனம். அதை வந்து அரசியல் ரீதியான ஒரு கருத்துருவாக்கம், அரசியல் ரீதியான எங்களுடைய கோரிக்கை தான் தமிழீழமை ஒழிய அது ஒரு தடை செய்யப்பட்ட அல்லது தடை செய்யப்படக்கூடிய வசனம் அல்ல. அல்லது எங்களுடைய தலைவர் என்று சொல்லி சொல்றதோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் மாவீரர்கள் என்று சொல்றதோ இந்த விஷயங்களை வந்து தடை செய்ய இயலாது. ஆகவே பயங்கரவாத விசாரணை பிரிவினருக்கு உண்மையிலேயே இங்கே வேறு தொழில் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறு இசையை ஊடாகவோ அல்லது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பவர்களுக்கு தங்களுடைய கடமையை ஆற்ற வருகிறார்கள். என்று கேட்டால் இவ்வாறான விஷயங்களை செய்யாடிக்கூடிய அவர்களுக்கு தொழில் இல்லை. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்படணும். அதே நேரம் 1979 நினைக்கிறேன் தந்தை செல்வநாயகம் மீண்டும் பாராளுமன்றத்தில் தமிழில் பிரகடனம் செய்தவர். அதே நேரம் வரதராஜ பெருமாள் இந்த நாட்டை விட்டு அவர் தப்பியோட முன்னும் மாகாண சபையினுடைய முறைமையிலே அவர் சொல்லியிருக்கிறார் தமிழோட பிரகடனத்தை செய்துவிட்டு தான் போறார். ஆகவே மாகாண சபை முறைமைக்கு கீழே கூடி நாங்கள் தமிழோட பிரகடனத்தை செய்ய முடியும். எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லது நாங்கள் கோருவது எங்களுடைய ஆட்சி அதிகாரம், எங்களுடைய சுயாட்சி. ஆகவே எங்களுடைய சுயாட்சி கோரிக்கைக்கு பெயர் தமிழீழம். ஆகவே நீங்கள் தனிநாடாக கொடுங்கோ அல்லது சமஷ்டின்னு சொல்லுங்கோ அல்லது வேற என்ன பேர்லையாவது கொடுங்கோ, எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும் அல்லது நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக தான் தொடர்ந்து போராடி கொள்கிறோம். ஆகவே இவ்வாறான கைதிகள் ஊடாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் எங்களுடைய இன விடுதலையும் முடக்க இயலாதுன்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி. இன்னொரு கேள்வி என்ன, குறிப்பாக வந்து சிங்கள இளைஞர்கள் வந்து தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் பற்றி கேவலமான முறையில் பாடல்கள் எழுதி பாடுறார்கள், வெளியிடுறார்கள். ஆனால் அவர்களுக்கே அந்த ஒரு சட்டம் பாயுதிலே எங்கட தமிழ் இளைஞர்களுக்கு இப்படியான சட்டங்கள் பாயும். இது ஒரு பக்கச்சார்பான ஒரு சட்டம். ஒரு கைக்குண்டை வச்சிருந்தால் ஒரு சிங்கள இளைஞருக்கு 6 மாச தண்டனையும் 50,000 ரூபாய் ஃபைனோட வெளியில போகலாம். இதே ஒரு கைக்குண்டை வச்சிருந்தா தமிழ் இளைஞராக இருந்தால் அவருக்கு ஆயுள் தண்டனை. 32 வருடங்களாக அரசியல் கைதிகள் உள்ளே இருக்கிறோம். அதை பற்றி இந்த சிங்கள இனத்துக்கு எந்த விதமான தெளிவும் இல்லை. ஆகவே அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு இனவாதத்தை கட்டமைத்து கொண்டு போறதுக்காக தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவசர கால தடை சட்டத்தை பயன்படுத்தி வருகின்றது. அவசர கால தடை சட்டத்தின் பிறகுதான் இந்த விடுதலை போராட்டம் பிறந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் பிறகுதான் இந்த ரத்த ஆறு ஓடினது. ஆகவே இந்த சட்டங்கள் தான் இந்த ரத்த ஆறுகளை ஓட வழிவகுத்திருக்கின்றதை நான் சொல்றேன். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது. ஆகவே அதை தமிழ் மக்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றாவது சிங்கள சமூகம் புரிந்து கொண்டால் எங்களுக்கான தீர்வை நோக்கி நகர்வதற்கு எங்களுக்கு இலகுவானது. ஆகவே அவர்கள் இதை செவிசாய்க்க தயாரில்லை. இன்றைக்கு நீங்கள் சிங்கள யூடியூபரை பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களை எப்படி படுகொலை செய்தோம் என்பது தொடர்பாக வர்ணித்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாடத்திட்டங்களில் படிப்பிக்கிறவருக்கு வந்து வேற பாடத்திட்டத்தை கதைக்கிறதை விட்டுட்டு யுத்தம் எப்படி நடந்தது, விடுதலை புலிகள் எப்படி சண்டை பிடிச்சது. ஆகவே இங்கே 2 இனங்கள் மோதின. ஒன்று விடுதலை புலிகள் தமிழ் இனத்துக்காக மோதி இருக்கிறோம். ஆகவே ஒரு பக்க சார்பாக கதைக்காமல் பொதுவாக ஹீரோ பற்றி கதைக்கிறதுக்கும் ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கும் அவர்கள் முன்வரணும். இன்னொரு இனவாதம் உண்டு. நான் சொல்றேன், இன்னொரு யுத்தம் வந்தால் இவர்களுக்கு சுடுகாடு மட்டும்தான் மிஞ்சும். ஆகவே நாங்கள் யுத்தத்துக்கு போக சொல்லி இல்லை, நாங்கள் ஆயுதம் தூக்க சொல்லி இல்லை, எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு கொடுங்கள் என்றதை மட்டும்தான் சொல்றேன். ஆகவே தமிழ கோரிக்கை சர்வசாதாரணமானது. எங்களுடைய உரிமை, எங்களுடைய புறப்புரிமை என்று கூட சொல்லலாம். தமிழராக இருப்பவர்கள் தமிழீழம் என்ற ஒரு நாடு தேவை உலகத்தில். நாங்கள் நாடற்றவர்களாக இருக்கவில்லை. அடுத்தது இன்னொன்று இனவாத ரீதியாக கதைக்கிறவர்களுக்கு சொல்லலாம். விஜயன் வந்ததுக்கு பிறகு அல்லது உங்களுடைய பௌத்தம் வந்தது வந்து இந்தியாவில் இருந்து, அதுக்கு நீங்கள் வந்த லாலா நாட்டுக்கே நீங்கள் திருப்பி போங்கள், எங்களுக்கும் சொல்ல முடியும். இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய பூர்வீக நாடு, இது ராவணன் ஆண்ட பூமி. நீங்கள் விரும்பினால் லாலா நாட்டுக்கு போகலாம் என்று நாங்களும் பேசலாம். ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இனவாதத்தை பேசுவது என்றால் நாங்களும் இனவாதத்தை பேச முடியும். ஆனால் நாங்கள் ஆயுதம் தூக்க சொல்லல, இனவாதம் கதைக்க வரையில்லை, எங்களுடைய அடிப்படை உரிமைகளை கொடுக்க சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்னொரு கேள்வி வந்து, தேர்தல் காலங்களில் வந்து அனுரபுரத்துக்கு நாங்கள் அந்த பிரச்சார மேடைகளில் கூட பயங்கரவாத தடைகளை நீக்கிறதாகவும் தமிழருக்குரிய உரிய சம உரிமை வழங்கப்படுவதாகவும் சொல்லியிருந்தார்கள். அதை விட இப்போ மக்கள் வந்து கருதுகிற விஷயம் வந்து மஹிந்தோட ஆட்சியை தான் இந்த அரசும் செய்து மறைமுகமாக செய்கிறார்கள் என்ற விடயங்களையும் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. உங்களோட கருத்து? இன்னொரு யுத்தம் வந்தால் இவர்களுக்கு சுடுகாடு மட்டும்தான் மிஞ்சும். ஆகவே ஏனென்று கேட்டால் அவர் போராளிகள் பேச முதலாவது கொடுத்த வாக்குறுதி, அவர் சார்பில் வவுனியாவில் கொடுத்த வாக்குறுதி, அரசியல் கைதிகளை உடனே விடுதலை செய்வோம், பயங்கரவாத தடுத்து நீக்குவோம், மாகாண சபை முறைமைகளை நாங்கள் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அதை விட போராட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு உடனடியாக நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை செய்வோம். அவர்களுக்கு காணிய வீட்டை, மின்சார வசதி, அவர்களுக்கான வாழ்வாதார தொழிலை கொடுப்போம். இதுவரைக்கும் ஒன்றை கூடி அவர்கள் செய்யலை. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு இனவாதத்துக்கு பின்னால் இன்றைய பௌத்த மகா சங்கத்தை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருக்கிற அனுரகுமார். ஆகவே
ஆகவே இவர் ஒரு மிகப்பெரிய பொய்யர். ஆகவே இவர் நீண்ட காலத்துக்கு ஆட்சியை செய்ய முடியாதுன்றதை நாங்கள் தெளிவாக சொல்றோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மக்கள், என்ற வெறுமனே அரசியல்வாதிகள் இந்த கோரிக்கைகளை கொண்டு கொடுக்காமல் தமிழ் இளைஞர்கள், தமிழ் மக்கள் இறங்கி வீதிக்கு இறங்கி போராடணும் என்றதை நான் தெளிவாக சொல்லுவேன். இன்று சங்கீதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத சட்டம் உண்மையாகவே தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மூவின மக்களுக்கும் இது வேண்டாத ஒரு சட்டம். இந்த சட்டத்தை கொண்டு வந்து தென்னிலங்கையிலே அனுராவுக்கு விழுந்த அடியை நிமித்துவதற்காக தமிழ் மக்கள் மீது, பாடகர் மீதும், கலைஞர்கள் மீதும் கை வைக்கிறார்கள். இந்த அரசு உண்மையாகவே ஆட்சி படம் ஏற்றி 2 வருடம் கூடி பூர்த்தியாகவில்லை. தமிழ் மக்கள் படும் பாடு, இன மக்கள், இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் துன்பப்படுகிறார்கள். ஆகவே இப்படியான கைதிகளை பண்ணி அவர்களுடைய திசையை மாற்றி சிங்கள மக்களிடம் வாக்கை பிறப்பிப்பதற்காக அனுரா அரசின் திட்டமிட்ட சதியே சங்கீதனின் கைது. சங்கீதனை பொறுத்தவரையில் ஒரு பாடலுக்காக கைது பண்ணியிருக்கார்கள் பயங்கரவாத சட்டத்திலே. உண்மையாகவே வடக்கு கிழக்கிலே நாங்கள் இன்றும் சொல்லுகிறோம், எங்கள் தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரன் தான். எமது மக்கள், தமிழ் மக்கள் என்றைக்குமே அந்த தேசியத்தையோ அந்த நாமங்களையோ மறக்க போகிறது கிடையாது. இவர் வரும்போது, அனுரா வரும்போது இயக்க பாட்டுகளையும் தேசிய பாட்டுகளையும் போட்டு கலக்கித்தான் அவர் இந்த ஆட்சியிலே வென்றார். எமது மக்கள் சில பேர் முட்டாள்தனமான வாக்குகளால் 7 பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பினார்கள். இன்று அந்த வேதனையும் அடியும் இப்பொழுது சங்கீதன், நாளை நானாக இருக்கலாம், நாளை வேறாக இருக்கலாம். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆண்டாண்டு காலமாக அரசு ஆண்ட அரசை விட அனுரா அரசு ஒரு மோசமான அரசு. சொந்த இனத்தை 1 லட்சம் இனத்தை சுட்டுக்கொண்டு தார்பிப்பாவலை போட்டுத்தான் இன்று அரசபுடம் ஏறிய ஒரு ஆட்சி. நான் இன்றைய கிளிநொச்சி மாவட்டத்திலே அனுரா முதல் பிரச்சாரத்துக்கு வரும்போதே நான் எதிர்த்து தனியாக ஆர்ப்பாட்டம் செய்தனான். தெரியும், இந்த முகங்கள் பல வேஷங்களாக மாறும். இன்று சங்கீதன் போல எமது இனத்துக்கு பல கைதுகள் நடைபெறாமல் இருப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம். நாங்கள் கைதுக்கோ பயங்கரவாத சட்டத்தின் அடைப்புக்கோ பயந்து குரல் கொடுக்கவில்லை. எங்களுக்கு நீதி சர்வதேசத்திடமிருந்து வர வேண்டும் என்பதற்காகவே குரல் கொடுக்கிறோம். நன்றி. இன்றைய தினம் கிளிநொச்சியிலே சங்கீதன் அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே முன்னர் கருத்து தெரிவித்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று உடனடியாக சங்கீதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் விடுதலை பாடல்களை பாடினார் என்பதற்காக அவர் பயங்கரவாதத்தை மீளுவிக்க முன்படுகிறார் என்ற ஒரு ஆதாரமற்ற பொய்க் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய இந்த இனவாத செயல்பாட்டினை நாங்கள் மிகவும் நன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கைது நடவடிக்கையானது ஒரு சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது கடந்த 17 ஆண்டுகளிலே பல தடவைகள் கூறியிருக்கிறது, இந்த பயங்கரவாத தடை சட்டமானது சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது, மிக கொடூரமான ஒரு சட்டம். இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று கூறி வந்திருக்கின்றது. அதை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த சட்டத்தை தாங்கள் நீக்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அந்த சட்டம் நீக்கப்படாதது மட்டுமல்ல, இன்று வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழ் தமிழர்கள் கைது செய்யப்படுவதும் சித்திரவதை செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் ஒரு தொடர் கருத்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் சங்கீதன் அவர்கள் பாடலை பாடினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டு அதே சட்டத்தின் கீழே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இதே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இன்னும் தமிழர்களை கொன்று அவர்களுடைய குருதியை குடிக்க வேண்டும், அவர்களுடைய அழிவு செய்தியை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறி அடங்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலத்திலே விடுதலை புலிகள் சமநிலையை உருவாக்கி அதனூடாக ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கி அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு தீர்வை காண்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது சிங்கள கிராமங்கள் மத்தியிலே சென்று சிங்கள இளைஞர்களை உசுப்பேத்தி சிங்கள இளைஞர்களை போருக்கு தயார்படுத்தி மீண்டும் 2006 ஒரு கொடிய போரை தமிழர்கள் மீது திணித்து அந்த போரின் மூலமாக முள்ளிவாய்க்கால் வரையிலே 1.5 லட்சம் மக்கள் அழிக்கப்படுவதிலே பிரதான சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்ட ஜேவிபியும் அதிலே அனுரகுமாரவுக்கு ஒரு பாரிய பங்கிருக்கிறது. அதே 1.5 லட்சம் தமிழர்களுடைய ரத்தம் சிந்திய பொழுது அவர் அதிலே மனமகிழ்ந்திருந்தார். அதுதான் போதாதென்று தமிழர்களுடைய
உணர்வுகளை பேசி பேசி பதவி பெற்றுக் கொண்ட பிற்பாடு இன்று மீண்டும் அதே பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களை சிறையில் அடைக்க முற்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய அழிவிலே, தமிழர்களுடைய சித்திரவதையிலே அவர் இன்பம் காண முயற்சிக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலின் போதும் வல்வெட்டித்துறையிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மண்ணிலே பாரிய பொதுக்கூட்டங்களை போட்டு அங்கே தேசிய தலைவருடைய பாடல்களை பாடி, அந்த மாவீரர்களுடைய பாடல்களையும் வசனங்களையும் பாடி, அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை திருத்துவோம், பார்வதி அம்மாவுக்கு சிலை வைப்போம், தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் என்றெல்லாம் கூறி மக்களை நம்ப வைத்து அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு சட்டபூர்வமான செயல்பாடு, அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு தாங்களே முன்னின்று செயல்படுவோம் என்று அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் அந்த வாக்குகளை இவர்கள் பெற்றிருந்தார்கள். அவ்வாறு பதவிக்கு வந்த பிற்பாடு இன்று எங்களுடைய இளைஞர்கள் இந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது அவர்களை பயங்கரவாதிகளாக முத்திரகுத்தி சிறையில் அடைப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இதிலும் குறிப்பாக இங்கே ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த 17 ஆண்டுகளிலே யுத்தத்திற்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை அரசு இழைத்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதே போன்று உலக விசாரணையிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அறிக்கையிட்டது எப்படி என்று சொன்னால், நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறோம், மாவீரர்களை நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறோம், ஒன்று கூடும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் வழங்கி இருக்கிறோம், மீள்குடியேற்றத்தை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம், முன்னாள் போராளிகளை விடுதலை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இவ்வாறான விஷயங்களை சொல்லித்தான் பொறுப்பு கூறல் தொடர்பாக போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் எதுவும் இல்லாமல், அதே நேரத்திலே மெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினருடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமலே இவர்கள் கால நீடிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அன்று இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கள் மக்களுக்கு அனுமதித்திருக்கிறோம் என்று கூறி அவர்கள் அந்த வாய்ப்புகளை, இந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், உள்ள விசாரணைக்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டவர்கள், சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கடந்து சென்ற அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த ஆட்சியில் இருந்து வெளியேறிய பிற்பாடு இன்று அந்த போரோடு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்கின்ற ஒரு தோற்றத்தோடு வந்திருந்து கொண்டு எங்களுடைய மக்கள் இவர்களால் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுதே இன்று பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். சரி, சங்கீதன் ஒரு புறம், மறுபுறத்திலே ஃபாதர் ஜீவந்த பீரிஸ் கொழும்பிலே அவர்கள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதகுரு. அவர் இந்த ஈழத்தை தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு மேற்கொண்டது ஒரு இனப்படுகொலை என்பதை கடந்த மே தினம் மே 18 அங்கே ஒரு உரையிலே நிகழ்விலே உரையாற்றியிருந்தார். அதற்காக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர் பேரவை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயல்கிறது. ஏன் என்று சொன்னால், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ராஜபக்சர்களினுடைய ஆதரவாளர்கள் இனவாதத்தை தூக்கிக் கொண்டு அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிற பொழுது அந்த நியாயத்தை பேச முடியாத தென்னிலங்கை ஆயர் பேரவை அந்த குறித்த பாதிரியாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முற்படுகிறார்கள். போலீசிலே முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, போலீசார் அவரிடம் வாக்குமூலம் பெறுகின்றார்கள். என்று சொன்னால், ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் இந்த நாட்டிலே சக குடிமக்களுக்கு நடந்த உண்மையை வெளிப்படுத்தினால் அது பயங்கரவாதம் என்று இன்று இந்த அனுர அரசால் ஒரு விசாரணை என்ற கோணத்திலே அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட முடியும் என்று சொன்னால், இந்த 17 ஆண்டுகளிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு வழங்கியது என்ன என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலாவது நாங்கள் விழிப்படைந்து இந்த பேரினவாதத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயாட்சியை, ஒரு சமஸ்டி ஆட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராகி கொள்ள வேண்டும். அரசு கொண்டு வர இருக்கிற ஏக்கியராட்சி வரவை நாங்கள் நிராகரித்துக் கொள்ள வேண்டும். ஒற்றை ஆட்சிக்குள் நாங்கள் இருப்போமாக இருந்தால் இன்னும் பல ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள், பல ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு தொடர்ந்து இந்த சங்கீதன் உட்பட அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக போராடுகின்ற அதே நேரத்திலே ஒரு நிரந்தர அரசியல் விடுதலைக்காகவும் நாங்கள் எல்லோரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.